ஹலோ கைஸ், இன்னைக்கு ஓவர் பவரான ஒரு மான்வாவை கொண்டு வந்திருக்கேன். அந்த மான்வாவோட ஸ்டோரியை சிம்பிளாக உங்களுக்கு சொன்னால், இந்த உலகத்தில் அபேஸ் அதுலேருந்து மாஸ்டர்ஸ் வந்திருக்கும். அதனால உலகமே அழியறதுக்கு போயிருக்கும். ஆனால் அதுலேயும் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிறது என்னன்னா, அதுங்களை கொள்ற மூலமாக ஜெம்மு ஸ்டோனு இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அதுங்களை நம்ம ஆளுங்க கன்சியூம் பண்ணும்போது அவங்களுக்கு வித்தியாசமான எபிலிட்டிலாம் கிடைக்கும். அந்த எபிலிட்டியை வச்சு மனுஷங்க இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லி போராடவும் ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஹைலைட்டே என்னன்னா, எல்லாருக்குமே ஓரளவு லிமிட்ல இருக்க எபிலிட்டி ஒண்டி தான் கிடைக்கும். ஆனால் நம்ம ஹீரோக்கு அப்படி இல்லை. அவனுக்கு கிடைக்கிற ஒரு எபிலிட்டியும் அப்படியே இன்ஃபினிட்டா எவால்வ் பண்ண முடியும். ஆனால் நம்ம ஹீரோ அவனோட வாழ்க்கையில் பண்ண தப்பே என்னன்னா, 7 எபிலிட்டியை டக்குன்னு அவன் தேர்ந்தெடுத்துருவான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுமே இது தாண்டா லிமிட்னு. ஆனா இந்த டைம்ல உலகமே அழியறதுக்கு போயிடும். ஸோ இதனால இவங்களோட டீம் மோடி தான் இந்த உலகத்துல கடைசியா இருக்கும். இதனால இவங்க பாஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க. பாஸ்ட்டுக்கு வந்தக்கப்புறம் இவங்க கிட்ட இருக்கிற நாலேஜ் இந்த மாதிரி எபிலிட்டிலாம் பயங்கரமா இருக்கும்ல, அதை இன்ஃபினிட்டா நம்ம ஹீரோவால எவால்வ் வேற பண்ண முடியும். அதனால எப்படி அந்த நாலேஜை பயன்படுத்துறான், இன்ஃபினிட் எவல்யூஷனுக்கான எபிலிட்டியும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. எப்படி அந்த நாலேஜை பயன்படுத்த போறான் எல்லாத்தையுமே நம்ம எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ எப்பயும் நான் சொல்கிற மாதிரி தான், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம உலகத்தை கிரியேட் பண்ணது காடு தான். காடுக்கு ஒரு டைம்ல ரொம்ப போர் அடிச்சது. ஒரு நாள் காடுக்கே ரொம்ப போர் அடிச்சிருக்கும். அதனால நம்ம உலகத்துல அபேஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணாரு. அதனாலேயே திடீர்னு அங்கங்க போட்டெல்லாம் அப்பியர் ஆச்சு. அதுல இருந்து மாஸ்டருங்க அப்பியர் ஆச்சுங்க. அதுங்க சும்மா இல்லாம நம்ம ஆளுங்களை கொல்ல ஆரம்பிச்சது. ஆல்ரெடி இந்த உலகத்துல வாரு, மனுஷங்களோட ஜெலசி, திருட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இதுல இது வேறையா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். அதனால வாழ்க்கையே வாழ்வாசாவா போராட்டம் மாதிரி இருந்துச்சு. அவங்களோட உயிரை காப்பாற்ற நிறைய பேர் போராட ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் இறந்தும் போனாங்க. ஆனா இதெல்லாம் காடு பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப இது ஃபன்னா இருந்துச்சு. அப்படிதான் ஆச்சின் சாவுங்க, உங்களுக்கு நான் ரிவார்டை கொடுக்குறேன் எப்படின்னு ஒரு ரிவார்டையும் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அங்க இதே மாதிரி எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. அங்க உலகத்திலேயே கடைசியா மிஞ்சிருக்குது ஒரு 4 மெம்பர்ஸ் ஒண்டிதான். அது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்களுக்கு அவங்க என்ன பண்ணும் தெரியல. திடீர்னு ஒரு ஐடியாவும் வருது. இங்க ஒரு மிஸ்டீரியஸான கிரேட்டான ஆர்ப் இருக்கு. இது மூலமா ஆளுங்களால பாஸ்ட்டுக்கு போக முடியும். ஒருத்தங்களால பாஸ்ட்டுக்கு போக முடிஞ்சதுன்னா இந்த பிரசண்ட்டை கண்டிப்பா அவங்களால மாற்ற முடியும். அதனால யோசிக்கிறாங்க, இந்த விஷயத்துக்கு இந்த 4 பேர்ல யாரு கரெக்டா இருப்பானு. அங்க இதை கேட்டவுடனே ஒரு பர்சனும், ஆமா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நம்ம 4 பேர்ல யாரு ஸ்டாங்கன்னு. அங்க இதை கேட்டவுடனே அவங்களும் அவரை அனுப்பணும் அப்படின்னு யோசிக்கல. ஏன்னா அவங்க மைண்ட்ல வேற ஒரு பிளான் இருக்கு. அங்க ஏரிஸ் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ டைரக்டா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, ஏங் ஹான்சோ இதுக்கு கரெக்டானவனா அது நீதான். இது கேட்டவுடனே நம்ம ஹீரோக்கு புரியல. ஏன்னா என்னதான் போராடியும் இங்க எதுவுமே மாத்த முடியல. சண்டையிட்டான் அகைன் சண்டை இட்டுக்கினே தான். அப்புறம் தான் ஏரிஸ் இன்னமும் அவங்க நம்பிக்கையை கொடுக்குறா. நம்பிக்கையை இழக்காத. நான் எதுக்காக இப்படி சொல்றேன்னா, ஏன்னா நீ 20 வருஷத்துக்கு அப்புறமா தான் அவிக்கினியான. நான் அப்படி இருக்கும் போதும் ஸ்டில் எங்க லெவலுக்கு நீ மேட்ச் ஆயிட்ட. கொஞ்சம் முன்னாடியே இல்ல ஒரு 5 இயர்ஸ் முன்னாடியே நீ அவிக்கினா இப்போதைக்கு நிலைமையா அப்படியே டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கும். அதனால நீ தான் இதை பண்ணணும். ஹியூமனிட்டியோட கடைசி ஹோப்பாவும் நீ தான் இருக்கிற. ஸோ கேங் உன்னால முடியும்ல. இதுக்கு நம்ம கேங்கும் ஒத்துக்கிறான். அங்க போகலான்னு இருக்கும் போது திடீர்னு அங்க டிராகன் அப்பியர் ஆகுது. இதுதான் எல்லாரையுமே அங்க கொண்டு இருக்கும். இதுவரை இங்க வந்துச்சா, உடனே அவங்க ஸ்பெல்ல போறாங்க. கேங் வேலையை ஆரம்பி, நாங்க பாத்துக்கிறோம். அங்க அது அப்பியர் ஆனோன்னே எல்லாருமே சண்டை போடுறாங்க. இன்னொரு சைடு அங்க அதை ஆக்டிவேட் பண்ணும் போதே அவங்க சொல்றாங்க, காக்ரோச் மாதிரி ரொம்ப கேவலமா இருக்கிறவங்கள கொன்று அவங்களுக்கு மர்சியை காட்டாத. யாரை காப்பாத்தணுமோ அவங்கள ஒண்டி காப்பாத்து, சரியா? அதே மாதிரி அட்லீஸ்ட் அந்த பர்சேக் மோனா இருக்கு, அவனையும் கொன்று. என்ன, ஏன்னா அவனாலையும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. அங்க இதே மாதிரி டைமும் ஆகுது. அவ்வளவுதான், ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ணி விட அந்த ஆர்புக்கான டைம் ஸ்பெல்லும் ஆக்டிவேட் ஆகுது. நம்மாலு அப்படியே பாஸ்ட்டுக்கு திரும்ப வந்துடுறான். அங்க யாருக்குமே தெரியல எல்லாருமே எங்க இருக்காங்கன்னு. என்ன இது, நம்ம எங்க டெலிபோர்ட் ஆயிருக்கோம் இப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதுக்கு இடையில நம்ம ஹீரோ ரொம்ப காமா இருக்கான். நான் யோசிச்ச மாதிரியே நான் பாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், என்ன பண்ணணும், யாரை கொல்லணும்னு. அதனால என்னால முடியும். கண்டிப்பா இந்த வாழ்க்கையில நான் தோத்து போக மாட்டேன். அந்த இடத்துல எல்லாருமே பயந்துன்னு இருக்காங்க. என்ன பண்ணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஆப்வியஸா எல்லாருமே பயப்படதான் செய்வாங்க. ஏன்னா எல்லாருமே திடீர்னு அப்பியர் ஆயிருக்காங்க. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, எல்லாருமே அவங்களோட உலகத்துல நிம்மதியா இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் நிறைய பேர் மிஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. 100 பேரு 150 பேருன்னு அந்த நம்பர்ஸ் குறையவே இல்லை. கண்டினியூஸா அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அந்த டைம்ல எனக்கு தெரியல. ஆனா இங்க வந்தோடனே தான் எனக்கு தெரிஞ்சது, எல்லாருமே பூமி மாதிரியே இருக்கிற இந்த உலகத்துக்கு வந்துடுறாங்கன்னு. எந்த அளவுக்கு நம்ம ஹீரோ சீக்கிரமா இங்க வந்திருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில்ஸ்
ஸ்கில்ஸையும் நம்ம ஹீரோவால சீக்கிரமா கத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் நாலேஜ் இருக்கனால கண்டிப்பா அதுவும் சாத்தியம் தான். அதுக்கப்புறம் தான் போராட்டமே ஆரம்பிக்க போது அபிஸோட அந்த டோர் அது வந்து ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆன அடுத்த செகண்டே பயங்கர கொடூரமான கிரியேச்சர்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருந்து வரும். நிறையவே மனுஷங்களை கொல்ல ஆரம்பிக்கும். இங்க யாரு ஸ்ட்ராங்கோ அவங்களால ஒண்டிதான் உயிரோடவே இருக்க முடியும். அதனால 5 வருஷத்துல நான் முன்ன இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும். நம்ம ஹீரோ அவனை பார்க்கும் போதே அவனுக்கு தெரியுது முன்ன இந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே அவனுக்கு போயிடுச்சு. நம்ம கேங்கால 7 ஸ்கில்ல ஒண்டிதான் தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கில்ல தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அவ்வளோதான், இப்போ கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல தான் அது அப்பியர் ஆகும். இப்படி இவன் யோசிக்கும் போது பால் மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் அங்கே அப்பியர் ஆகுது. அது ஒன்றும் பால் எல்லாம் இல்லைங்க, அது ஏதோ ஒரு கிரியேச்சர் தான். அதுவும் வந்துட்டு ஹலோ, நான் தான் ஃபேரி அசிஸ்டன்ட். நான் இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். அதனால எல்லாருமே ப்ளீஸ் நான் சொல்கிற விஷயத்த கேளுங்க அப்படின்னு க்யூட்டாக ஆக்ட் பண்ணுற மாதிரி அங்கே நடிக்கும். ஆனால் நம்ம கேங்க் அங்கே நல்லாவே தெரியும் இது ஃபேக்காக எல்லாருக்கிட்டையும் நடிக்குது. ஏன்னா இதோட பிளானே வேற. ஏன்னா பேசியே எல்லாரையுமே நல்லா மேனிப்புலேட் பண்ணும். இதோட பிளானே என்னன்னா எல்லாரையுமே எலிமினேட் பண்ணணும். உடனே அது பேச ஆரம்பிக்குது. நீங்க எல்லாருமே வேற ஒரு உலகத்துல இங்க வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப வெல்கம். இப்பத்துல இருந்து ரொம்ப சூப்பரான சர்ப்ரைசிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதனால யாருமே அதுக்கு வாய்ப்பை தவற விடாதீங்க. என்ன ஆமா, என்ன சொன்ன வேற உலகமா? எனக்கு சத்தியமா எதுவுமே புரியல. நான் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படல. நான் நிம்மதியா வீட்டுல வீட்டுக்கு என்ன அனுப்பு மரியாதையா. இது கேட்டோன்னே அதோட டோனே அப்படியே சேஞ்ச் ஆகுது. நான் சொல்ற விஷயத்த நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேசின்லாம் இருக்காது. என்ன இது? அவனோட டோனே இது வரைக்கும் சைல்டிஷாக இருந்துச்சு, இப்போ என்னன்னா அப்படியே கிராஜுவலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. மக்களே, இன்ஃபினிட்டான ஃப்ரீடம் அது வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த உலகத்துல லாஸ், ஆர்டர்ஸ், மாரல், எத்திக்ஸ் எல்லாமே உங்களோட ஆசைப்படி தான் நடக்கும். அதாவது நீங்க ஆசைப்படுற விஷயத்த இந்த உலகத்துல சாத்தியமாக்கலாம். இங்க ரூல்ஸ்ன்னு ஒன்று இல்லவே இல்லை. உங்களோட ஆசைக்கு எல்லா விஷயமும் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் மனுஷனுக்கு ஃபிசிக்கலாக ஒரு லிமிட் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் அது கிடையாது. லிமிட்டையும் தாண்டி ஸ்ட்ராங்கராக மாற முடியும். ஆனால் ஒரு விஷயம், அது அந்த பர்சன் மேலே தான் டிபெண்ட் ஆகும். அதே மாதிரி மூவியில் பார்க்குற ஹீரோ மாதிரியும் உங்களால் ஹீரோஸுக்கான பவரையும் இந்த உலகத்தில் அடைய முடியும். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்குமே கொடுக்கப்படும். அதனால நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். அந்த இடத்துல வெறுமா சொட கொண்டி தான் போடும். அங்கே ஒருத்தன் பயங்கரமாக கத்திருப்பாங்க. அந்த ஆளோட உடம்பும் அப்படியே எக்ஸ்ப்ளோட் ஆகுது. இதை பார்க்குற எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. ஆனா அப்பயும் அது விடல. ஏன்னா மன்னிச்சிடுங்க, ஏன்னா எனக்கு இந்த லவுடா இருக்கிற பீப்புள்ஸ்னாலே பிடிக்காது. அதனாலேயே இந்த மாதிரி ஆளுங்களாம் எதுக்கு இருக்கணும் இப்படின்னு தொடர்ந்து அது எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிக்குது. இதே மாதிரி யார் யாரு அங்க எதிர்த்து பேசுறாங்களோ எல்லாரோட கதையும் அங்க முடியுது. நான் தான் சொன்னல, இந்த உலகத்துல இந்த மாதிரி விஷயம் தான் நடக்குமே. ஃப்ரீடம் அது வந்து உங்க கிட்ட இருக்கு. நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம். அதை கேட்டோடனே அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஆனா அது திரும்பவும் ரொம்ப நைஸா ஆக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அட என்னப்பா நீங்க, இருங்க, இதுக்கு நீங்க பயந்தெல்லாம் போக வேணாம். இதை பாருங்க, இப்போ ஒரு மான்ஸ்டரோ இல்ல ஒரு ஹியூமனோ இறந்து போகும்போது அங்க வித்தியாசமா இந்த மாதிரி ரூயின் அப்படின்னு ஒரு ஸ்டோன் வந்து அப்பியர் ஆகும். இந்த ரூயின் இருக்குல்ல, இது மற்றவங்களை கொல்ற மூலமா உங்களுக்கு கிடைக்கும். ரேண்டமான கலர்லயும் இருக்கும். சில டைம் இது கலர்லெஸ்ஸா இருக்கும். வித்தியாசமா நிறையவே ரூயின்ஸ் வந்து இருக்கு. அது நீங்க எந்த அளவுக்கு உங்களோட உழைப்ப போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த ரூயின்ஸ் மூலமா ஆக்சுவலா என்ன ஆகும்னா உங்களோட ஸ்ட்ரென்த் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். யாருக்காச்சும் வேணுமா? எல்லாருமே இதை கேட்டவுடனே பயந்து போயிடறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பேசி தான் நிறைய பேர் இறந்து போனாங்க. இதனாலேயே எல்லாருமே கம்முன்னு இருக்காங்க. ஆனா இதுக்கிடையில நம்ம ஹீரோவும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கையை தூக்குறான். உண்மையை சொன்னா ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ரூயின்ஸை யூஸ் பண்ணியே. பரவாயில்ல தம்பி, உன்னோட ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தா நீயே இதை வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப கூலான விஷயம். இதை பத்தி நான் உங்களுக்கு சொன்னா சயின்டிபிக்கலி பார்த்தா உன்னோட மசில்ஸோட லிமிட் ஆக்சுவலா அது 117 kg ஒண்டி தான். ஆனா இப்போ அது 122 kg இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா என்னதான் இது பாராட்டி இப்படி அங்க ரொம்ப எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தாலும் நம்ம ஹீரோ அங்க கம்மன் தான் இருக்கான். ஆமா என்ன ஆச்சு? இவன் வந்து நான் சொன்னதுக்கு பயங்கரமா ரியாக்ட் பண்ணிருக்கணும். ஆனா இவன் ரியாக்டே பண்ணல. ஆனா ஏதோ ஒன்று ரூயின் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா உனக்கு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பவர்ஸும் உனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ரூயின்ஸை எந்த அளவுக்கு நீங்க அதிகமா கலெக்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரென்த் உங்களுக்கு அதிகமாகும். அங்க ஆல்ரெடி இறந்து போனவங்கனால நிறையவே ரூயின்ஸ் அங்க இங்கன்னு கிடக்கும். அதை பார்த்தோன்னே எல்லாருமே அப்படி பாயிறாங்க. ஆனா அது திரும்பவும் எல்லாத்தையுமே அதோட கையில வச்சுக்குது. நான் எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கும் போது நான் சொல்றதை ஒண்டி தான் கேட்கணும். அதனால இது வந்து உங்களுக்கு கிடைக்காது.
ஆனா ஏதோ ஒன்று ரூயின்ஸை நீங்க எப்படி வேணாலும் அப்படின்னு பண்ணிக்கலாம். அதுக்கு ஜஸ்ட் எந்த விதமான லிவிங் பீயிங்கை கொண்டாலும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ரூயின்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நான் போனோடனே உங்களோட டோட்டோரியல் அதுவும் ஸ்டார்ட் ஆகும். எல்லாருமே டோட்டோரியலுக்கு ரெடியா இருங்க. என்ன இப்படி சொன்னோடனே எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. டோட்டோரியல் அது என்னவா இருக்கும்னு. அங்க திடீர்னு ஏகப்பட்ட காப்ளின்ஸும் போர்ட்டல் வழியா வர ஆரம்பிக்குது. அங்க இதுங்களை பார்த்தோன்னே மக்கள் எல்லாருமே அப்படியே சைலண்டா பின்னாடி போயிடலாம் டிசைட் பண்றாங்க. ஆனா பின்னாடி போகும்போது திடீர்னு ஒரு பேரியர் அங்க அப்பியர் ஆகுது. அங்க பேரியர் இருக்கிறனாலே இவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. முன்னாடி பேரியர், பின்னாடி காப்ளின் மாதிரி இவங்களை கொல்லணும்னு அதுவும் பயங்கரமா வருமா. இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஆனா அந்த டைம்ல ஒரு பர்சன் சைட்ல ஏதோ ஒரு வித்தியாசமான டோர் மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறான். அதை பார்த்தோன்னே நம்பரும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க டிக்ரீஸ் ஆகுது. 15 இருந்திருக்கும் 49 மாறுது. அங்க இதே மாதிரி 1 by 1 போகும்போது 48 இப்படி நாங்க டிக்ரீஸ் ஆகுமா. இப்பதான் உங்களுக்கு தெரியுது இது உண்மையிலேயே எத்தனை பேர் என்ட்ரி ஆக முடியும் அதுக்கான நம்பர் தான் இது. ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி உள்ள போறாங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். நான் யோசிக்கல என்ன இது எதுக்காக எல்லாருமே இப்படி இருக்காங்களோ. ஏன்னா 100 பேரா இருக்கும் போது ஈஸியா இதுங்க கூட சண்டை போட முடியும். ஆனா இந்த மாதிரியே நிறைய பேர் உள்ள போயிட்டா அவ்வளவுதான். நிறைய பேர் இந்த இடத்துல இறந்து போற மாதிரி இருக்கும். என்னோட போன வாழ்க்கையில கிட்டத்தட்ட 40 பேர் கிட்ட இங்க இறந்து போனாங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் எல்லாருமே சர்வே ஆகணும்னு சொல்லி பேரியருக்குள்ள போயிட்டாங்க. ஆனா இந்த டைம் அப்படி நடக்க நான் விட மாட்டேன். ஏன்னா இந்த டைம் நான் இருக்கேன்ல கண்டிப்பா அந்த விஷயத்த மாத்துவேன். நம்ம கேங் கிட்ட கத்தி இருக்கும். அதுவும் ஓடி வந்துட்டு பயங்கரமா அங்க தாக்க வரும். அந்த பர்சனும் பயந்து போய் காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான். அந்த டைம்ல திடீர்னு ரத்தமும் அப்படியே பீச்சுங்க நடிக்குது. அப்புறம் தான் தெரியுது அது நம்ம ஹீரோ தானே. முன்னாடி வந்த காப்ளினை அப்படியே வெட்டிடுறான். இன்னொன்னும் தாக்கலான்னு வரும். ஆனா கையை பிடிச்சா அதோட கதையும் ஆளு முடிக்கிறான். இதே மாதிரி 1 by 1 முடிக்கிறான். இது எல்லாத்தையுமே சைட்ல இருந்து சில பல ஆளுங்களும் பாக்குறாங்க. இந்த கேங் அவனோட ஸ்டாட்ஸையும் செக் பண்ணிருக்கான். கரண்டா அவனோட எஜிலிட்டியும் ஸ்ட்ரென்த்தும் இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ எஜிலிட்டி இப்போ அதிகமானனால நம்ம ஹீரோவால வேகமா செயல்பட முடியும். வேகமா எல்லா விஷயத்தையும் உணரவும் முடியும். இந்த டைம்ல ஒரு காப்ளினும் கத்தியத்து பயங்கர வேகமா தூக்கிடிக்கும். அதுவும் ஒரு பயங்கரமான காத்தோட வரும். அந்த காத்து சவுண்ட் கேட்டோன்னே ஜஸ்ட் மிஸ் திரும்ப அவங்க தப்பிக்கிறான். கேங் கிட்ட இருக்கிற கத்தியை வச்சு அது ஒரு கதையை முடிக்கிறான். அங்க இதை பார்த்தோன்னே எல்லாமே டீம் அப் பண்ணி அங்க தாக்க வரும். ஆனா அதுங்களோட வெப்பனை வச்சு அதுங்களோட கதையும் அசால்ட்டா முடிக்கிறான். அங்க இதை பார்க்கும்போது அங்க இருக்கிற ஆளுங்களுக்கும் நம்பிக்கை வருது. அவனை பாத்தீங்களா அவனாலேயே பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா நம்மளாலேயே பண்ண முடியும். அங்க இப்படி அங்க சொன்னோன்னே எல்லாருமே அங்க ட்ரை பண்ணி பார்த்துலாம் சொல்லி அப்படியே பாயிறாங்க. இதே மாதிரி வந்த காப்ளின் எல்லாத்தையுமே 1 by 1 அவங்க கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொன்னால் இந்த மாதிரி ரஷ் பண்ணணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. ஆனால் இந்த டைமில் ரஷ் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்னமும் அந்த அளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா இப்போ டோட்டோரியல் ப்ரொடெக்ஷன் பேரியர் அப்படின்னு சொல்லி ஒரு சைடில் ஒரு பேரியர் இருந்திருக்கும். அது ஒரு 3 மாதத்துக்கு ஒண்டி தான் சைடில் இருக்கும். ஸோ இந்த 3 மாதத்தில் அப்படி பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் வந்தால் அந்த டைமில் இவங்களே இவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பிரச்சனையே என்னன்னா அந்த 3 மாதம் ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. ஏன்னா யார் ஸ்ட்ராங்காக மாறுறாங்களோ அவங்க தான் இங்கே எல்லாமே. ஸோ அதனால இதுதான் டைம். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கரா மாறணும். இதே மாதிரி நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற நிறைய காப்ளின்ஸை கொள்றான். அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அங்க இதுக்கப்புறம் அந்த குட்டி டெவலும் அப்பியர் ஆகுது. அது வந்துட்டு அட என்னப்பா இது இந்த இடத்துல வழக்கத்தை விட ரொம்ப நிறைய பேர் சர்வே ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, இந்த இடத்துல எப்படி நீங்க சர்வே ஆகணும்னு. அதனால மீதி விஷயத்த நீங்க பாத்துக்கோங்க. என்ன ஏன்னா எனக்கு மற்ற ஏரியாஸுக்கு போகணும், ஏகப்பட்ட வேலைலாம் இருக்கு இப்படின்னு அது போயிது. அங்க இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே கடுப்பாகுது. அது போனக்கப்புறம் பயங்கரமா அசிங்கமா அங்க கேட்கறாங்க அது. ஆனா நம்ம ஹீரோ அதை எதையுமே கண்டுக்கல. அவனோட ஸ்டாட்ஸ் அவன் பாக்குறான். முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்னோட போன வாழ்க்கையில இந்த அளவுக்கு ஸ்டாட்ஸ் இல்ல. ஆனா பரவாயில்ல இது வந்து இப்போ ஓகே. ஆனா இப்போவும் இந்த இடத்துல நான் யோசிக்கிறேன் ஏரிஸ், கேண்டலின்னு மற்றவங்க இவங்கெல்லாம் இங்கே இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க. அங்கே இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த முன்னையே சொல்லியிருப்பான். அந்த விஷயம் வந்து கேங்குக்கு அங்கே ஞாபகம் வருது. ஹீரோவோட ஃப்ரெண்டு கேடியனு அவன் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான். ஸ்டார்டிங்ல டோட்டோரியல் அப்பியர் ஆகும் போது அந்த இடத்துல சைலே ஒரு பயங்கரமான ஒரு டஞ்சன் இருக்குதான். ஆனா அதுக்குன்னு அது ஒன்றும் சாதாரணமான டஞ்சன் இல்லை. அதுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் ரொம்ப அதிகம். ஆனா ஒன்ஸ் டிஃபிகல்ட்டியை கிளியர் பண்ணிட்டா ரிவார்டும் பங்கமா இருக்கும். இது வரைக்கும் அதை யாருமே கிளியர் பண்ணல. ஆமா கேடியன் நீ சொல்றது உண்மைதான். அதுல பாதி கிளியர் பண்ணதே நீ தானே. ஆமா ஆமா அதுவும் கரெக்ட் தான். நான் ஸ்டில் பாதி தான் கிளியர் பண்ணேன். இருந்தாலும் நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஆனா இன்னமும் நிறையவே கிளியர் பண்ணியிருந்தா உன்னை விட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருப்பேன். ஆனா ஸ்டில் இப்போ நான் யோசிக்கிறது என்னன்னா என்னால பாஸ்ட்டுக்கு போக முடிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த டஞ்சனுக்கு போவேன், கிளியரும் பண்ணுவேன் இப்படின்னு ஃப்ரெண்டுக்காரனும் ஃபியூச்சர்ல அங்க சொல்லியிருப்பான். இது ஞாபகம் வந்தோடனே பரவாயில்ல இதே ஒரு கோலா செட் பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயத்த பத்தி நம்மளுக்கு சொல்றான். இந்த டோட்டோரியல் ஜோன் வந்து இருக்குல்ல 3 மாசத்துக்கு இருக்கும். அதுக்குள்ள இவங்க ஹன் பண்ணி இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாறணும். அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் டீமா பிரிவாங்க. ஆனா இப்ப பிரச்சனையே என்னன்னா நான் அந்த டஞ்சனுக்கு போகணும்னா 2 ஹிடனான
பீஸை நான் கண்டுபிடிக்கணும். அப்போனா ஒண்டிதான் அந்த டஞ்சனோட கேட்டை என்னால் ஓப்பன் பண்ண முடியும். அதனால அதை அடையணும். அதுக்கப்புறமா நான் இன்னமும் ஸ்ட்ராங்கராக மாறணும். ஸோ இதனால ஆள் போக ஆரம்பிக்கிறான். அங்கே போகிற வழியில் ஒரு பொண்ணை பயங்கரமாக அவங்க தொல்லை பண்ணிருக்காங்க. வா என்னோட டீமில் ஜாயின் பண்ணு, வா நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக உனக்கு எதுவும் ஆகாது, அதனால வா. நான் அந்த பொண்ணு முடியாது, நான் வரலை அப்படின்னு தான் சொல்லியிருக்கா. அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் அவங்களாலேயும் பேச முடியல. அப்படி பேசினாலும் அவ்வளோதான், அவங்களோட கதை முடிஞ்சிடும். நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையுமே பார்க்குறான், ஆனால் அவளுக்கும் எதுவுமே பண்ணலை. இந்த மாதிரி விஷயத்துக்கு தேவையில்லாமல் அட்டென்ஷனை கொடுக்கறது வேஸ்ட்டு தான். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்களால கண்டிப்பாக சர்வே ஆக முடியாது. கூடிய சீக்கிரத்தில் இவங்க எல்லாருமே மறைஞ்சுதான் போக போகிறாங்களே, இதனால கண்டுக்க வேணாம் இப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு இருப்பான். ஆனால் அதுக்குள்ளே யாரோ ஒருத்தங்க ஹீரோவோட பேர் எடுக்கிறாங்க, கேங்னு. யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு தான். ஆமாம், உங்களுக்கு என்ன தெரியுமா என்ன கேட்குற அந்த ஃப்ரெண்டுக்காரன் ரொம்ப ஆச்சரியமாகறான். பக்கத்திலேயே இன்னொருத்தனும் வந்து கேட்குறான், கேங் என்ன ஆச்சு, இது வரைக்கும் நம்ம ஒன்றா இருந்தோம், இப்போ என்னன்னா நாங்கள் யாருன்னு கேட்குற. ஆனால் நம்ம ஹீரோ முழிக்கிறான், இவங்க யாரு என்னன்னே அங்கே தெரியல. அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகமே வருது, இவங்க போட்டு இருக்க அந்த ட்ரெஸ்ஸு இந்த ஆளுங்களை நல்லா பார்க்கும் போது இப்போதான் அங்கே தெரியுது. காலேஜ் படிக்கும் போது இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, இவங்க எல்லாருமே இங்கே டெலிபட் ஆனோன்னே எல்லாரோட கதையும் ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிடும் அந்த காப்ளின்ஸ் வரும்போது. ஆனால் இந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து பாதிக்கு பாதி காப்ளின்ஸ் அங்கே கொண்டால, அதனால இவங்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ சர்வே ஆயிருக்காங்க. அங்கே கேங்கை பார்த்தோன்னே விடு என்ன, அந்த பொண்ணுக்கு நம்ம கேங்கை நல்லாவே தெரிஞ்சிருக்கு, கேங்கோட ஃப்ரெண்டு தான். அந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கும் அவங்க ஞாபகம், இவ தான் மீஹி. ஆனால் இவளால் இன்னமும் நிறையவே பிரச்சனை என்னோட வாழ்க்கையில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொண்ணுங்க இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு அழகாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனையும் டபுள் மடங்காக இருக்கும். அங்கே அந்த ஆளுங்களும் அந்த பொண்ணை திரும்ப அவங்களோட கேங்லேயே ரெக்ரூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியுது, இதுக்கு முன்னாடி நிறையவே காப்ளின்ஸை கொண்ட பர்சன் இவன் தானே, அதனால நம்ம பார்த்து தான் டீல் பண்ணோம். அவன் டயர்டாக இருக்கும் போது கரெக்டாக அவனை தாக்கிடலாம் என்ன இப்படின்னு ஒரு பிளானை போட்டு தான் அவங்க வராங்க. அங்கே வந்துட்டு அந்த பொண்ணை என்னோட டீமுக்கு அனுப்பிட்டா நல்லா இருக்கும், இல்லைன்னா அவ்வளோதான். அங்கே இதை கேட்குற நம்ம ஆளுக்கு புரியுது, இவங்களுக்கு தெரியல இந்த மாதிரி யாருக்கிட்ட இவங்க மோதுறாங்கன்னு. அதனால கிட்ட வந்துட்டு மரியாதையாக போயிடுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே அங்கே தெரியாது இப்படின்னு அங்கே போக ஆரம்பிக்கும் போது அவனுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஏதாச்சும் பண்ணலான்னு பார்ப்பான், அதுக்குள்ள நம்ம ஹீரோவோட கையில் அங்கே கத்தி இருக்குமா, இதனால அவன் சைலண்ட் ஆகுறான். பின்னாடியே வேற ஒரு பர்சனும் இருக்கான். அவன் கிட்ட வந்துட்டு அட இருங்க, நான் தான் இந்த டீமோட பாஸ், அவன் அப்படிதான் கோளாறு, நாங்க ஒன்றும் கெட்டவங்களா இல்ல, நாங்களும் நல்லவங்க தான். அதே மாதிரி நான் எதுக்காக எல்லாரையுமே என்னோட டீம்ல ஜாயின் பண்ண வைக்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஒன்னா இருக்கும் போது ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருக்கும், ஸோ அதனால சேஃபாகவும் இருக்க முடியும். ஆனால் நம்ம ஹீரோக்கு இவன் யாரு எப்படிப்பட்டவன் எல்லாமே பார்க்கும் போதே அங்கே தெரியுது. ஆளு நல்லா பழம் மாதிரி பேசுவான், ஆனால் பின்னாடி ஒரு பயங்கரமான முகமும் இருக்கு. அதனால இவனோட கதையை முச்சிடலாமா அப்படின்னு ஒரு சைடு ஆளு யோசிக்கிறான். ஆனால் ஒரு சைடு கேடியன்னு இதுக்கு முன்னாடி அங்கே சொன்னான், தேவையில்லாம அவசரப்பட்டு யாரையுமே கொள்ளாத, அதே மாதிரி நிறைய பேரை காப்பாற்றணும். நான் யாரு உன்னோட பாதைக்கு பெரிய தடையா இருக்காங்களோ அவங்கள விடாத, அவங்களுக்கு மர்சியை காட்டாத, கொன்று. நான் இந்த ஹியூமனிட்டியை காப்பாற்ற போறதே கேன், அது நீதான். அதனால இந்த ஆளுங்களை அவளுக்கும் கண்டுக்க வேணாம், இவங்கள அப்படியே விட்டாலே இவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு தான் நம்மளால யோசிக்கிறான். அதனால அங்க கண்டுக்காம போக ஆரம்பிக்க அங்க பாஸும் தடுக்கிறான், நில்லு அவனை போக விடு, இவன் ஒன்றும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான பர்சன் இல்லை, நம்ம வந்து இன்னமும் நிறையவே கேங்கை ஃபார்ம் பண்ணலாம். இந்த இடத்துல யாரு ஸ்ட்ராங்கோ அவங்க தான் எல்லாமே. இதுக்கு முன்னாடியே பார்த்த அந்த ஃபேரி என்ன நல்லா பஞ்சுன்னு அதுக்கேற்ற மாதிரியே, அதனால ஆளு ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி தனியாக இவங்க ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு சைடு போகும்போதே அங்க ஹீரோவோட ஃப்ரெண்டும் சொல்றான், உங்க காப்ளின்ஸை விடவும் ரொம்ப மோசமா இருக்காங்க. ஆமா கேங், முன்னாடி எதுக்காக நீ எங்களை தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ண, நான் இவனை பத்தி அந்த அளவுக்கு யோசிச்சதில்ல, ஏன்னா எப்பயுமே அந்த அளவுக்கு பேச மாட்டான், ஏதாச்சும் யோசிச்சுக்கினே இருப்பான், அதனாலேயே இவனை அவளைக்கும் நான் கண்டுக்க மாட்டேன். ஆனா கேங் நீ வந்து சொல்லவே இல்லை, எதனால அப்படி ஆக்ட் பண்ண, ஏதோ எங்களை தெரியாத மாதிரி. கேங்கு சடனா அங்க என்ன சொல்லணும் தெரியல, இதனால யோசிக்கிறான். ஒரு ஐடியா வரமா, மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லிடுறான். இதனால அவன் இன்னமும் தான் கடுப்பா வரான். ஆமா நீ என்ன சீரியஸா இருக்கியா, அதாவது நீ இப்போ பண்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு ஓல்டரான மேன் பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரில நீ பேசுற, ஆப்வியஸா அதான் விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதை பாக்குற மீக்கு சிரிப்பா இருக்கும், என்னடா இவங்க இப்படி காமெடி பண்ணிருக்காங்கன்னு அவ வாய் விட்டு சிரிக்கிறான். ஒரு சைடு நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இந்த அளவுக்கு இவ பியூட்டிஃபுல்லா இருக்கா, ஆனா இந்த உலகத்துல பியூட்டிஃபுல்லா இருக்குது ஒரு டபுள் எட்ஜ்டு பிளேடு மாதிரி, அதனால அதை பயன்படுத்துறதும் அவங்க கிட்டதான் இருக்கு. இப்படியே இவங்க போயின்னு இருக்கும் போது பின்னாடியே ஒரு பொண்ணு கேட்கிறா, நம்மளும் நடக்கிறோம் நடந்து போயினே இருக்கோம், நீங்களும் எதையுமே சொல்லல, நம்ம எங்கதான் போயின்னு இருக்கோம், நம்மளோட டெஸ்டினேஷன் அது என்ன, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா. கேங் அதே தான் நானும் கேட்கணும், நம்ம எங்கதான் போயின்னு இருக்கோம், நம்ம வந்ததுக்கப்புறம் நீங்களே அந்த விஷயத்த பார்ப்பீங்க. ஃபைனலி இதே மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு வராங்க. இங்கே தான் நம்ம ஹீரோக்கு அந்த டஞ்சனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான 2 ஹிடன் பீஸோட ஒரு பீஸ் இருக்கான். கேங் நாம் ஸ்டேஷன் இப்படின்னு ஒரு ஸ்டேஷனுக்கு இவங்க வந்திருக்காங்க. இந்த இடம் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் தான். இந்த இடத்துல ஏகப்பட்ட ஆபத்தான விஷயமும் நிறைஞ்சிருக்கு.
ஸோ இந்த மாதிரி நிலையில நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், கூடவே ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இது பத்தாதுன்னு நம்ம ஹீரோ தான் இந்த உலகத்தையே காப்பாற்றணும். ஏடியனு, ஹாரிஸ், மற்றவங்க இவங்க எல்லாரையுமே வேற ரீயூனிட் பண்ணணும். இந்த உலகத்தை எப்படி நம்ம ஹீரோ காப்பாற்றுவான், அதே மாதிரி 7 ஸ்கில்ல தான் நம்ம ஹீரோவால் தேர்ந்தெடுக்க முடியும். அதை ஒண்டி தான் இன்ஃபினிட்டா எவாலும் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது என்னென்ன ஸ்கில்லை தேர்ந்தெடுப்பான், உலகத்தில் மற்றவங்களால ஒரு 5-20 சில பேரால 100க்கும் மேல நிறையவே ஸ்கில்லை தேர்ந்தெடுக்க முடியும். ஆனா அப்படி இருந்தோம் அவங்களால நம்ம ஹீரோவோட லெவலை ரீச்சே பண்ண முடியாது. ஸோ நம்ம ஹீரோ எப்படி அந்த லெவலை ரீச் பண்ண போறான் எல்லாத்தையுமே நம்ம பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இது ஒரு புது மான்வா, அதே டைம்ல இது ஒரு லாங்கான மான்வா தான், அதனால கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி வேற லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி மறக்காம பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். இந்த வீடியோக்கு ஒரு 3K லைக்கையும் நிறையவே ஹைப்பையும் கொடுத்தீங்கன்னா இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.